எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல குர்பானி கறியில் செஞ்ச டேஸ்டியான பீஃப் ஒரு ஹை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் பீஃப் ஒரு ஹை செய்யறதுக்கு 3 கிலோ எலும்பில்லாத பீஃப் எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஃப் ஒரு ஹை எலும்பில்லாத பீஃபில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ குர்பானிக்கு வந்த பீஃப் வந்து நிறைய இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. சைடிஸ் இல்லாத டைமில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3 கிலோ பீஃபையும் கட் பண்ணியாச்சு. இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் மசாலா வறுத்து பொடி பண்ணி தான் சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எம்டி கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வந்து கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து இதுவும் ரோஸ்ட் ஆயிரும். இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கிடலாம். அடுத்து ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க பீஃபை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சால்ட், 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 3 கிலோ பீஃபில் செய்ய போகிறேன். ஸோ அதனால இந்த அளவுகளில் மசாலா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எடுக்க போகிற பீஃப் அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலாவை கூட்டியோ குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. பீஃப் வந்து இளங்கறியாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சுக்கோங்க. இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 6-7 விசில் வச்சுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்தியாச்சு. இதை நான் 70% தான் வேக வச்சுருக்கேன், கம்ப்ளீட்டாக வேக வைக்கல. இப்போது தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் நம்ம குக்கர் மூடி போடாமல் வேக வச்சுக்கிடலாம். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா கறியும் தண்ணி விடும். இந்த தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். ஸோ ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கும், கறி ரொம்ப வெந்துடும். இது ஓவர் குக் ஆயிடுச்சுன்னா கறி தனித்தனியாக பிஞ்சு வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், கறி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சைஸில் போட்டால் தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. இது நல்லா வத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். நம்ம தண்ணியோடு சேர்த்துட்டா வந்து ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வந்து வத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ தான் நம்ம ஊறுகாய் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு நம்ம இந்த அளவு எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம சூடான எண்ணெயில் சேர்க்கறதுனால தெரிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெயில் சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கெட்டி ஆகும். ஸோ ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சு இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பீஃபை சேர்த்துக்கலாம். பீஃபில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதை சேர்க்கணும். அந்த காலத்துலலாம் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மாதிரி தான் வந்து கறியை வேக வச்சு வரட்டி வச்சுக்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து வெளியிலேயே சும்மா இருக்கும். இந்த பீஃப் ஊறுகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஸ் இல்லாத நேரத்துலையோ இல்லைன்னா நமக்கு டயர்டாக இருந்தவோ ஒயிட் ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம மாத கணக்காக வச்சு சாப்பிடலாம். ஸோ வெளியூர்லேயோ வெளிநாட்டிலையோ இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்டிங்கன்னா அவங்களுக்கு சைடிஸ் படிக்காத நேரத்தில் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ இதில் ஒரு 4 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய வரமிளகாய் சேர்க்குறது பிடிக்குன்னா இன்னும் ஒரு 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த இந்த பீஃப் வந்து நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ல அந்த மசாலாவையும் 1/2 கப் சில்லி பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே வந்து மசாலா சேர்த்துட்டோம்னா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகும்போது சீக்கிரமே கருகிரும். இந்த ஸ்டேஜில் சேர்த்தனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி சேர்த்தா தான் நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டியாச்சு. இதோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 6 லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சீட்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அவ்வளோதான், ப்ராசஸ் ஓவர். ஸோ குக் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து சாப்பிட தோணும், அவ்வளோ மனமாக இருக்கும். இந்த சட்டிலே வந்து நம்ம சோத்தை போட்டு பிரட்டி சாப்பிட்டா அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போது பீஃப் ஒரு ஹாய் கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மாத கணக்காக சாப்பிடலாம். சைடிஸ் இல்லாத டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குர்பானி பீஃப் இன்னும் இருக்கா, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா வாங்கி கூட செஞ்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹாஸ்டல்ஸ்க்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து நான் பேக் பண்ண போகிறேன்.
இதை நம்ம ஃபாரினுக்கு தான் கொடுத்து விட போகிறோம். இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணணும். இதில் நம்ம ஆயில்லாம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இது ஊஸ் அவுட் ஆகி வெளியே வராத அளவுக்கு நல்லா பேக் பண்ணணும். ஸோ ஒரு பாட்டிலுக்குள்ளே கவரை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பீஃபை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் ஐட்டம் கொடுத்து விடுறதா இருந்தாலும் அது மற்ற பொருட்களை ஸ்பாயில் பண்ணாத அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுத்து விடணும். நம்ம வீட்டு குர்பானி பீஃபை வர முடியாத உறவுகளுக்கு இந்த மாதிரி தானே கொடுத்து விட முடியும். இதை ஃபாரின் கொடுத்து விடுறதுனால இந்த மாதிரி கொடுத்து விடுறேன். இதை நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3-4 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் அவ்வளோ நாளைக்குலாம் நம்ம வச்சு சாப்பிடுவோமான்னு தெரியாது. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே காலியாயிரும். இந்த பீஃப் ஒரு ஹையர் சைட் டிஷ்ஷாக நம்ம வெறும் சாதத்தை கூட வச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் மட்டன்லேயும் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.